ரதிய காடுப்படியில் இன்றைக்கி ஈவினிங் டீ ஸ்நாக்ஸுக்கு ஒரு குயிக்காக சீக்கிரமாக ஒரே ஒரு சுண்டல் ரெடி பண்ணுவோம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா சவந்துடுச்சு பாருங்கள். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை. கருப்பு சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை. இது வந்து 1 ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூன் கடலைமாவு. அக்கா கருப்பு கொண்டக்கடலை ஏற்கனவே சால்ட்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது சும்மா அந்த மசாலாவுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன், அந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம், அந்த மசாலா வேகணும். அந்த கடலை மாவும் அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். ஆனியன் வேக வேண்டிய தேவை கிடையாது. ஆனியன் கொஞ்சம் பச்சையாகவே நறுக்கும் கடிப்பட்டால் ரொம்ப டேஸ்டி. அவ்வளோதான். இப்போ அக்கா குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வெடிச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சுண்டல். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. அதை அப்படியே எடுத்து நம்ம கொட்டிடலாம். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், டீக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை விழுந்திருக்கும், போதும். அவ்வளோதான். நல்லா பரட்டி எடுத்து கொத்தமல்லி தழை வேணும்னா போட்டுக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றது. எங்கள் குழந்தைங்க கொத்தமல்லி தழையெல்லாம் மென்று சாப்பிட மாட்டாங்க, அதனால் அக்கா கொத்தமல்லி தழை போடல. நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரதியக்கா ஸ்டைலில் சுண்டல் தாளித்து டீக்கு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மத்தியானமே சமையல் பண்ண அடுப்புலையே நம்ம காலையில் ஊற போட்டு அக்கா சமையல் பண்ண அடுப்பில் ஒரு 5 விசில் வச்சுட்டேன். என் குக்கருக்கு 5 விசில் நல்லா மசிய வந்துருச்சு. அவ்வளோதான். ஈவினிங் குழந்தைங்க வரும்போது தாளிச்சிட்டு நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நம்ம டீயை போட்டு கொடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சீக்கிரமாக முடிகிற வேலை. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்பா. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தனியாத்தூள் போடுறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தி. தனியாத்தூள் போடுறதுனால நம்மளுக்கு வந்து அது நல்ல ஜீரணமாகிடும். பெருங்காயம் போட்டுட்டோம், அதனால் ரொம்ப டேஸ்டியாக. அக்கா டீக்கு வேகமாக சுண்டல் செஞ்சிருவோன்னு அவசரமாக செஞ்சேன். ஆனாலும் என் சப்ஸ்கிரைபருக்கு, என் வியூவர்ஸுக்கு இதை கொஞ்சம் காமிச்சிடலாம், ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அக்கா டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது ஒரு கப்பு சாப்பிட்டு டீயை குடித்தோம்னா நைட்டு 9 o'clock கூட டின்னருக்கு பசிக்காது. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.